ஹாய். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு முலாம்பழம் ஜூஸ். முலாம்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுடைய சூட்டை தணிக்கும், வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ முலாம்பழம் வந்து நான் ஒரு பழம் ஃபுல்லாவே எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பழம் 2 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா சர்க்கரை, தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதுல நான் இனிப்பு இருக்கும், வேணாம்னா விட்டுருக்கோம். இதுல சியா சீட்ஸ் விதை வந்து நைட்டே நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் முலாம்பழம் போட்டுக்கிறோம். நான் ஒரு பழம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். முலாம்பழம் போட்டோம். சர்க்கரை திட்டமாக போடுறேன். சர்க்கரை சுகர் அதிலே இருக்கும், சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். இது மட்டும் நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஊற்றிக்கலாம். இப்போ முலாம்பழம் ஜூஸ் போட்டாச்சு. நம்ம பாருங்கள், வேணுன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கிறேன், தண்ணி ஊற்றலை. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளோ நல்லது இந்த முலாம்பழம் ஜூஸு. காலையிலையும் எடுத்துக்கலாம், நம்ம எப்போனாலும் சாப்பிட்லாம். முலாம்பழம் அப்படியே அரிஞ்சிட்டு கூட சக்கரை போட்டும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. அதில் இந்த நம்ம சியா விதை இருக்கு இல்லையா, இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது தான். இது நம்ம அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான ஒரு ஜூஸ் போட்டாச்சு. இதே முலாம்பழம் வந்து உடம்புக்கு அவ்வளோ அருமையான ஒரு இதுங்க. இந்த வெயில் நாளில் இந்த மாதிரி நம்ம முலாம்பழம், தர்பூசணி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம், அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. அது இந்த சியா விதை போட்டுக்கிறதுக்கு இந்த ஏலக்காய், அதே மாதிரி இந்த பழம் போட்டு அரைச்சதுக்கு அப்படியே ஒரு மாதிரி நல்ல வாசனையாக நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த முலாம்பழம் வந்து இந்த சம்மர் சீசனில் தான் அதிகமாக இது விளைய வைக்குவாங்க. அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். விலையும் கம்மியாக தான் இருக்கும், விலை ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. இது வந்து இந்த சம்மர் டைமுக்கு என்னென்ன நம்மளுக்கு கம்மியாக ரேட்டில் பழம் கிடைக்கும். வெயில் நாளில் வர பழம் எல்லாத்தையும் விடாதீங்க, எந்த பழம் இருந்தாலும் வாங்கிக்குவோம். வாங்கி ஜூஸ் போடுங்க, சாப்பிட்ற பழம் அப்படியே இருந்தால் அப்படியே சாப்பிடுங்க. எல்லாரும் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்தாங்களா, ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்க, நல்லா குடிப்பாங்க, செமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.